வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கவிருப்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த என்எஸ்எஸ் கேம்ப் என்ற ஒரு இது பயிற்சியை ஒரு தனிப்பட்ட நபர் முறைகேடாக பயன்படுத்தி அதை நடத்தியுள்ளார். நடத்தி அவ்வாறு பல பள்ளிகளில் நடத்தி பொருள் ஈட்டியது மட்டுமல்ல, மிகவும் சிறு வயது 13 வயது அளவிலான சிறுமிகளை கூட பாலியல் கரத்தால் சீரழித்துள்ளார் என்பது இப்போ எல்லாரும் அறிவிங்க. அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த பள்ளிகள் எவ்வாறு இப்படி ஒரு படித்தவர்கள் நல்ல டபுள் டிகிரி அது இது படித்தவங்க தான் அங்கே முதல்வராக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. இல்லை இவ்வளவு குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர்கள், பொறுப்பு ஆசிரியர்கள் ஒருத்தன் எந்த ஆவணமும் சரியாக இல்லாமல் பொய் சொல்லி அப்படி ஒரு இது நாங்கள் நடத்துகிறேன் அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் கூறுறான்னா, பிற பள்ளிகளில் அதை அவங்க இது பண்ணணும் இல்லையா? சரி, எந்த பள்ளியில் நடத்துகிறீங்க என்னென்னு ஏதாவது வேறு பள்ளிகளை இப்படி ஒருத்தர் வர்றாரு, இது சாத்தியமானு அதாவது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட என்எஸ்எஸ் பல பள்ளிகள் நடக்குது, அரசு பள்ளிகள். அவர்களையாவது விசாரித்து இவர்கள் செய்திருக்க வேண்டும் அல்லவா? எதுவும் இல்லாமல் ஏதோ காசை பிடுங்கினா, குழந்தை பேரண்ட்ஸுக்கிட்ட காசை பிடுங்கினா போதுங்கிற மாதிரி தான் இந்த தனியார் பள்ளிகள் இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு அவலம். ஏன்னா சரி, ஆக இது அவர்கள்தான் அப்படி என்றால், இவ்வாறான மெட்ரிக் பள்ளிகள், தனியார் பள்ளிகளை எல்லாம் அரசு பள்ளிகளாக இல்லாவிட்டாலும் நிர்வாகத்திற்கு என்று தமிழக அரசு இருக்குது. மெட்ரிகுலேஷனுக்கும் தனி நிர்வாகம் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் தனி நிர்வாகம் இருக்குது, மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கும் டைரக்டர் எல்லாம் தனி நிர்வாகம் இருக்குது. அவர்களும் இதை இப்படிப்பட்ட இதுகளை எப்படி கண்காணித்தாங்க? எதுவுமே கண்காணிப்பு இல்லாமல் இருந்திருக்கிறது என்பது ஒரு அவலம். இதில் நிறைய பேர் இது தனியார் பள்ளி அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. ஆனால் அரசிற்கும் இந்த அவலம் நடந்ததற்கான, அதாவது அவங்களுக்கு பங்கு இல்லாட்டிலும் கண்காணிக்க தவறியதும் குற்றம் தானே இந்த மாதிரி விஷயங்களை. ஆக தமிழக அரசும் அதிலே கோட்டை விட்டிருக்கிறது, அதுதான் உண்மை. சரி, இது நிர்வாகம். இதை செய்தவர் யார் என்று பார்த்தால் ஒரு சிவராமன் என்பவர். அவர் அங்கே ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய இதில் பயணித்து கொண்டிருந்த ஒரு நபர். ஏன்னா அவர் தன்னை வக்கீல் என்றும் சொல்லிக்கிறார், வக்கீலான்னு சரியாக தெரியல, வக்கீல்னு சொல்லியிருக்காரு. இப்போ இப்படிப்பட்ட பல்வேறு இப்போ இன்னொரு குடும்பம் இந்த மாதிரி 38 லட்சம் ஏதோ மோசடி பண்ணியதாக புகார் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்படி ஏகப்பட்ட பிராடு புத்தலாட்டங்களை செய்பவர்களாக இந்த சிவராமன் மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்தே பல இடங்களில். அதுக்காக எல்லா நாம் தமிழரையும் நான் குற்றம் சொல்லலை. இவர் சீமான் பேசுகிறது உண்மைன்னு நம்பி ரொம்ப உண்மையாக இருக்கிற நாம் தமிழர் தம்பி நிறைய இருக்காங்க. இவர் ஒரு மாற்றத்திற்கான வடிகால் என்று நம்பி உண்மையிலே மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கும் அப்பாவி இளைஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களையும் தெரியும். ஆனால் அதே சமயம் இந்த ஒரு அமைப்பு எழுகிறதுன்னா அதில் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற பயல்களும் இந்த மாதிரி ஃப்ராடு பயல்களும் தான். இது இந்த கட்சியும் இல்லை, எல்லா கட்சியிலையும் உட்கார்றேன். இனி இப்போ விஜய் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறார் இல்லையா? பாருங்கள், கொஞ்ச நாள் ஒரு வருஷம் 2 வருஷம்னா அங்கேயும் ஆங்காங்கே இந்த மாதிரிப்பட்ட வசூல் பார்ட்டிகளும் கட்ட பஞ்சாயத்து பார்ட்டிகளும் முறைகேட நபர்களும் முன்னாடி உட்கார ஆரம்பிப்பான். அவர்கள் உண்மையான விஜய் ரசிகர்களாக இருக்க மாட்டான். ஏதோ ஒரு அமைப்பு எழுது, ஒரு கூட்டம் வருது, அதை பயன்படுத்தி தங்கள் வாழ்வை வளமாக்குவதும் முறைகேடான இதுகளிலும் இது எல்லா அரசியல் கட்சிகளையும் நடக்கும். ஆனால் அதுதான். ஆனால் நான் ஏன் சுட்டிக்கிறேன்னா, உடனே நாம் தமிழரில் தான் இல்லை, அதுக்கு தான் அந்த கம்பேரிசனையும் சொல்கிறேன். எல்லா கட்சிகளிலும் இந்த அவலம். ஏன் பாஜகவிலேயே இல்லையா? பார்த்தீங்களா, இப்போ அந்த கொலை வழக்கு எல்லாத்துலேயும் பல விஷயங்களில் நான் ஏற்கனவே சுட்டி காட்டியிருக்கேன். இந்த குற்றவாளி லிஸ்ட்டில் பாஜக கட்சிகளில் தான் நிறைய பேர் ஐக்கியமாகிக்கிட்டு கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த வேலைகளை பூரா பண்ணுறாங்க. பாஜகவிலேயே அந்த நிலைமை தான் ஒரு தேசிய கட்சியில் நடக்குது. பிறகு சீமான் கட்சி மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் இருக்கிற மாவட்டத்தில் கூட ஒரு கட்ட பஞ்சாயத்தில்
அந்த அந்த பிரச்சனை ஒரு டிஸ்பியூட்டு. அந்த டிஸ்பியூட் இவங்க சொல்கிறாளே, இனவெறி பேசுகிறானுங்களே, அந்த 2 கன்னடம், தெலுங்கு பேசக்கூடிய 2 இனங்களுக்கான ஒரு பிரச்சனை. பிரச்சனைனா இனங்களுக்கு இல்லை, தனிநபர்களுக்கான பிரச்சனை. அதில் இவனுங்க பூந்து சம்மந்தம் இல்லாமல் கட்டப்பஞ்ச அதுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அவர்களுடைய இதே வேற. ஒருத்தர் கன்னடம் பேசுகிறவர், ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறவர். அது அந்த ஒரு ஒரு டிஸ்பியூட் அவங்களுக்குள்ள தனிநபர்களுக்கு. அந்த டிஸ்பியூட்டில் இந்த நாம் தமிழருங்கிற இவனுங்க நுழைஞ்சி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி ஏகப்பட்ட அட்டூழியம் பண்ணி கணிசமான பணத்தை கட்ட பஞ்சாயத்துங்கிற பேரில் பஞ்சாயத்து பண்ணி பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. ஆக இழந்து நிற்பது அந்த 2 பேர் தான் ஏமாளிகளாக. இது மாதிரி தான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தில் மிக நிறைய எல்லா மாவட்டங்களிலும் இப்படிப்பட்ட கிரிமினல் கட்ட பஞ்சாயத்து புயல்கள் தான் முன்னாடி கணிசமாக இருக்கான். இதுவும் உண்மை. அந்த உண்மைக்கான ஆதாரம் தான் இந்த சிவராமன். என்ன இப்படி இருக்கிற ஒரு இதில் இவர்கள் என்ன செய்யணும்னா கண்டித்திருக்கணும். எதிர்கட்சியில் யாராக எதுனா இது எந்த கட்சியாக ஒருவேளை பாஜகவுக்கு நம்ம கட்சியும் குற்றம் சாட்டிடுவாங்களோ என்னமோ எதையும் கண்டிக்கவில்லை 4 நாட்களாக. அதிமுக சீமானுடன் கூட்டணி வைக்க ஆசைப்படுகிறது. அதனாலவோ என்னவோ அதிமுக கண்டிக்கலை. பாஜக கூட்டணி வைக்க முடியாது. ஆனால் நம்ம கண்டித்தா நம்ம என்ன பாஜக யோக்கியமாக உங்கள் கட்சியில் இப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாஜகவும் வாய் திறக்கலை 4 நாளாக. ஆனால் அவன் இறந்து விடுகிறான். அவன் ஏற்கனவே அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த குற்ற வழக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே மனைவியோட பிரச்சனையில் பிற எலிபேசி தின்னுருக்கான். பிறகு இவங்க தேடி போகிறப்பையும் எலிபேஸ்ட்டை தின்னுட்டான். அது வாக்குமூலம் கொடுத்துருக்கான். பிறகு இந்த அட்மிட் ஆன பிறகு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். போலீஸ் கஸ்டடி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கான். இதில் என்ன யார் என்ன பண்ண முடியும்? இப்போ ஜெயில் கஸ்டடியில் வச்சு ஏதாவது அடித்து இறந்துருந்தா கூட வேறு. இவன் 3 நாளாக இந்த கஸ்டடியில் நல்லா தான் உட்காந்துருந்துருக்கான். ஆனால் அந்த சில சமயம் அந்த விஷ மருந்துகள் மெல்ல மெல்ல தான் பரவும் உள்ளே இருந்தான். இதாகி மரணம் அடைந்துட்டான். அதே மாதிரி அவங்க அப்பா அதே நேரத்தில் அவருக்கு கவலையாக இருக்கலாம். ஃபுல் குடிபோதையில் வண்டியில் போய் இப்படியும் மயங்கி விழுந்து அவர் இறந்துருக்காரு. ஒருவேளை அவர் கூராய்வு செய்தாங்களான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை அவரும் ஏதாவது மகன் இப்படி கவலைப்பட்டானேன்னு நினச்சி சூசைட் அட்டம்ப்டாங்கிறதும் தெரியல. அதை ஏன்னா உடற்கூராய்வு பண்ணியிருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். இல்லை அது ஒரு சாதாரண மரணம் என்று இவங்க முடித்திருக்காங்களான்னு தெரியாது. ஆக நடந்த சம்பவங்கள் இயற்கையாக இவன் இப்படி ஏற்கனவே எலிபேசி சாப்பிட்ருந்ததுனால அந்த பாதிப்பில் சாகுறான். அவங்க தந்தையும் ஒரு விதத்தில் சாகிறாரு. அது நல்லா தண்ணி போட்டிருந்துருக்காரு. தண்ணியில் தான் அப்படியே போதையில் மயங்கி விழுந்து சாகிறத சிசிடிவி கேமரா காட்சிகள் நிரூபிக்கின்றன. இவ்வாறெல்லாம் இருக்க 4 நாளாக வாயை தொடக்காத எடப்பாடியும் அண்ணாமலையும் பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் என்று இவர்கள் உணரவில்லையா? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. ஆமாம், நீ எல்லாம் இப்படித்தான் ஐபிஎஸ்ஸை புலனாய்வு பண்ணியிருப்ப போல். 1 நம்பர் ஒரு கொஞ்சமாவது அதாவது ஒரு அரசியல் செய்யணுங்கிறதுக்காக மனசாட்சிக்கே ஒப்பாத விஷயங்களே. ஒரு கேடுகட்ட நபர், அவன்லாம் தூக்கில் போட வேண்டிய நபர். 13 வயசு பிள்ளைகளை சீரழித்து அவனையெல்லாம் இம்மிடியேட்டாக பண்ணி 6 மாதத்தில் தூக்கில் போடணும். அப்படிப்பட்ட கொடும் குற்றவாளி. இதில் என்ன இவன் சீரழித்ததில் ஏன்னா யாராவது அங்கே இருக்கிற மந்திரி எம்எல்ஏ கூட இருந்தாங்களா? ஆளுங்கட்சி ஏதோ மர்மம் இருக்கா? அரசியல் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட வெக்கங்கட்ட வகைகளுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காங்க. ஏதாவது மனசாட்சி வேணாமா கொஞ்சமாவது? பேச வேண்டிய விஷயத்த பேசணும். அதுக்காக சம்பந்தமே இல்லாமல் ஒரு குற்றவாளிக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடிய எடப்பாடியுடைய நோக்கம் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. எப்படியாவது சீமான் கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு அங்கே காலில் விழுந்து நக்கிட்டு இருக்காங்க, அது தெரியும். ஆக அந்த அடிப்படைக்கு ஆனால் பிஜேபி கூட்டு சேர முடியாது, வாஸ்தவம் தான். அப்போ சீமான் எந்த அடிப்படை சீமானா இவர் அண்ணாமலை எந்த அடிப்படையில் இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாரு? இதெல்லாம் இது சொன்னால் பாஜகக்காரங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா நீங்கள் அந்தால தேவதூதம் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. நமக்கு யாராக இருந்தாலும் ஒன்று தான். தப்புன்னா தப்பு தான், சரின்னா சரி தான். என் பார்வை என்றைக்கும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா
யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய குற்றவாளிக்கு 4 நாளாக கண்டனமே தெரிவிக்கலை. அதே பெரிய தவறு. கண்டனம் தெரிவிக்காமல் இருந்ததே பெரிய தவறு. பிறகு அவன் செத்த பிறகு அதில் ஏதோ விஷயம் இருக்குது, ரகசியம் இருக்குது. என்னையா ரகசியம் இருக்குது? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம். ஆக நீயும் பாஜக சீமானோட கூட்டு சேர முடியாது. ஏன்னா தேசிய கட்சியினுடைய சிந்தத்தை வேறு. ஆனால் இந்த மாதிரி ஆள் அங்கே ஆற தழுவி ஏதோ ரகசிய உடன்பாடு வைத்த மாதிரி பேசுகிறாரு. ஒரு இனவாத இனத்துவேச ஒரு கட்சிக்கு இவர் ஆதரவாக நடந்துக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது புரியாமல் பாஜகவில் யார் யார் எப்படி பயணிக்கிறாருங்கிறதையும் நான் பார்க்குறேன். இவருடைய இந்த மாதிரியான பண்புகள் என்ன சீமான் மேல் இவர் காட்டும் அதீத பாசத்திற்கு காரணம் என்ன? உள்காரணம் ஒன்று இருக்கிறது. அது எனக்கு தெரியும். உரிய நேரத்தில் அதையும் உரித்து காட்டுவேன். ஏன்னா தெரியும் எல்லாரை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயம் இந்த முறைகேடானா ஏன்னா இப்போ எடப்பாடி பாசம் காட்டுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது சீமான் மேலே. நீங்கள் கூட்டணியும் சேர முடியாது. ஆனால் இவருக்கு மட்டும் என்ன பாசம்? அப்போ நீங்கள் தான் சீமானை வளர்த்து விடுறீங்களா? அப்போ ஒரு இனதுவேஷம் பேசுகிறவனை, இந்திய தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வளர்த்து விடுறீங்களா? பாஜக கட்சியே வளர்க்குதா? நான் பாஜக கட்சியை வளர்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இவருடைய இந்த நோக்கம் என்ன? எங்கே பார்த்தாலும் கட்டி தழுவுவதும் அண்ணன் நொண்ணே என்பதும் எந்த கண்டனங்களுமே அவருடைய இனத்துவேச பேசுக்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கார் அவர்? ஏதாவது அப்போ அது என்ன இதான் இந்த நாட்டில் என்ன வேணாலும் பேசலாமா? நீங்கள் சொல்லலாம் அது அவர் பேசுகிறது உங்களை குறிக்குது. ஆமையா, எங்களை குறிக்குது. நாங்கள் நேர்மையாக பிழைக்கிற எங்களுக்கு அது வலிக்கத்தானே வலிக்கும். இனத்துவேசம் பேசுனா அதை இன்னொரு கட்டுரையில் சொல்கிறேன். இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, வருண்குமாருக்கும் ஐபிஎஸ்ஸுக்கும் சீமான் கட்சியினருக்கும் பிரச்சனை நடக்குது இல்லையா? அதை பற்றி ஒரு கட்டுரை பேசுவோம். அதில் நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் எதையும் ஏன்னா இருக்கலாம், எங்கள் இதில் நிறைய பேர் பாவம் அப்புறாணிலாம். நான் அப்படி டைப்லாம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கை என்கிறது ஏன்னா கடவுள் நிர்ணயித்தது. யாருக்கிட்டையும் இது இல்லை. ஒரு மனிதன் என்பது மனசாட்சியோடு வாழ வேண்டும். நான் அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஏன்னா ஆக இப்படிலாம் கீழ்த்தரமாக நடக்கக்கூடாது அந்த கட்சி தலைவர்கள்லாம். ஏன்னா இந்த மாதிரி கிருஷ்ணகிரி அந்த விஷயத்தில் கீழ்த்தரமாகத்தான் இவர்கள் எல்லாம் நடந்திருக்கிறார்கள். சீமான் கூட ஜென்டிலாக ஒதுங்கிட்டார். ஆமாம், எனக்கே தற்கொலை பண்ண போகிறேன்னு கடிதம் போட்டிருந்துருக்கான். அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு அவரே ஒதுங்கிட்டார். ஆனால் இவங்க போய் முட்டு கொடுக்குறானுங்க. என்னடா அரசியல் உங்கள் அரசியலில்? வணக்கம் நேயர்களே.